ஆர்ப்பாட்டமின்றி வாக்களித்த ஆணுர இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாழ்க்கை பதிவு செய்துள்ளார். மருதானி பஞ்சிகாவத்த அபயசிங்க ராமவில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாக்கை பதிவு செய்தார். இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி வலுவான நாடாளுமன்றத்தை அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய நாடாளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய சஜித். இலங்கையின் 10வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கினை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பதிவு செய்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை ஆரம்பமான நிலையில் சஜித் பிரேமதாச ராஜகிரிய கொடுவேகொட விவகாராம விகாரை சந்திரலோகா தகம் பாடசாலை கட்டிடத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்துள்ளார். மேலும் பொது தேர்தல் ஜனநாயக மற்றும் அமைதி முறையான மக்களின் உரிமைகளை முதன்மைப்படுத்தும் சுதந்திரமான தேர்தலாக அமையட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் வாக்களித்தார் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட முதன்மை வேட்பாளருமான ரிஷாட் பதியுதீன் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். மன்னார் தாராபுரம் அல்மினா மகாவித்யாலயத்தில் இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். இதன்போது தாராபுரம் பிரதேச இளைஞர்களினால் தலைவர் ரிஷாட் பதியுதீனுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தலைவர், வன்னி மாவட்ட மக்களுக்கு கடந்த 2 தசாப்தங்களாக பல நல்ல பணிகளை செய்திருக்கிறோம். அந்த வகையில் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் நாம் ஆற்றிய பணிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே எமக்கு அதிகமான வாக்குகளை வழங்கி 1க்கும் மேற்பட்ட ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெற்று தருவார்கள் என நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மக்களுக்கு தமிழரசு கட்சியே பொறுப்பு. வடக்கு கிழக்கு மக்களுக்கும் சிறந்த ஒரு எதிர்காலத்தை எம்மால் அமைத்து தர முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முதன்மை வேட்பாளர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பட்டிருப்பு தேசிய பாடசாலையில் வாக்களித்துவிட்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். மேலும், என்னுடைய வாக்கு எதிர்வருகின்ற 5 வருடத்தில் எமது மக்களின் தலைமைத்துவத்தை தீர்மானிக்கின்ற வாக்காக நான் இதனை பார்க்கிறேன். அதனை நான் உரியவாறு பயன்படுத்தி இருக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை குறிவைத்து மதுபான விநியோகம். ஐக்கியத்திற்கு எதிராக இருப்பவர்களை திருத்துவதற்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலிலே சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். மேலும், தேர்தல் காலங்களில் இளைஞர்களை குறிவைத்து மதுபானங்களை வழங்கும் செயற்பாடுகளை சிலர் முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெடுப்பு நிலையத்தினை தனது வாக்கினை இன்று அவர் பதிவு செய்து அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தபால் மூலம் வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பம். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற்றது. அதற்கமைய காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை 4 மணி வரை இடம்பெற்றது. தபால் மூலம் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஏனைய வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை இரவு 7:15 மணியளவில் ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாவட்ட ரீதியாக பதிவாகியுள்ள வாக்கு சதவீதம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு 65%, நுவரெலியா 68%, குருநாகல் 64%, மட்டக்களப்பு 61%, மாத்தறை 64%, புத்தளம் 56%, அனுராதபுரம் 65%, பதுளை 66%, மன்னார் 70%, திருகோணமலை 67%, முல்லைத்தீவு 63%, பொலனறுவை 65%, இரத்தினபுரி 65%, காலி 64%, யாழ்ப்பாணம் 69%, ஹம்பாந்தோட்டை 60%, மாத்தளை 67%, கேகாலை 65%, மொனராகலை 63%, வவுனியா 65%, கிளிநொச்சி 62%, கண்டி 62%, களுத்துறை 64%, அம்பாறை 62% மற்றும் கம்பஹா 66% பதிவு செய்யப்பட்டுள்ளது.
22 தேர்தல் மாவட்டங்களில் கம்பஹா மாவட்டம் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக காணப்படுவதுடன் அந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,81,129 பேர் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.